பாண்டவர்களும் கௌரவர்களும் குரு துரோணர் கிட்ட குருகுல கல்வியில இருக்காங்க. அப்போ வில்வித்தை பயிற்சி அளிக்கப்படுது. அதுல பாண்டவர்களோட திறமைதான் பயங்கரமா பளிச்சுன்னு இருக்கு. அப்போ துரியோதனனுக்கு மனசுல பயங்கர பொறாம. தன்னோட தாத்தா பீஷ்மர் கிட்ட போய் குரு துரோணர் எல்லாருக்கும் சரிசமமா வில்வித்தைய கத்து கொடுக்கறது இல்ல, அவர் பாரபட்சமா நடந்துக்கிறாருன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். உடனே பீஷ்மர் சும்மா விடுவாரா? துரோணர் கிட்ட போய் நாசூக்கா இத கேக்குறாரு. இத புரிஞ்சுக்கிட்ட துரோணர் சொல்றாரு, மழை எவ்வளவு பெஞ்சாலும் பாத்திரம் எந்தெந்த அளவுல இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தானே நிரம்பும் அப்படின்னு. அதோட நிக்கல துரோணர். எல்லாரும் குளத்தாங்கரைக்கு குளிக்க போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறார். போற வழியிலேயே அர்ஜுனன் கிட்ட திரும்பி, அர்ஜுனா ஆசிரமத்துல போய் ஒரு பாத்திரத்துல எனக்கு எண்ணெய் கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அர்ஜுனன் திரும்பி ஆசிரமத்தை பார்க்க போயிடுறாரு. அந்த டைம்ல இவங்க எல்லாரும் நடந்து போய் ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்றாங்க. அப்ப துரோணர் தரையில ஒரு மந்திரத்தை எழுதி இத படிச்சுட்டு, இந்த மந்திரத்தை நான் சொன்னபடி உச்சரிச்சுட்டு மரத்தை பார்த்து அம்ப விட்டா அங்க இருக்கக்கூடிய எல்லா இலைகள்லயும் துளை விழும் அப்படின்னு சொல்றாரு. உடனே துரியோதனன் வந்து அதே மாதிரி மந்திரத்தை படிச்சுட்டு அம்ப எஞ்சா ஆலமரத்துல இருக்கிற எல்லா இலைகள்லயும் ஒரு துளை விழுந்துடுறது. துரியோதனனுக்கு பயங்கர பெருமை. பீஷ்மரும் பேரனை பார்த்து பெருமைப்பட்டுக்கிறாரு. அப்புறம் எல்லாரும் குளத்தங்கரைக்கு போறாங்க. அர்ஜுனன் என்ன கொண்டுட்டு வராரு? துரோணர்ல இருந்து எல்லாரும் குளிச்சு முடிச்சு மறுபடியும் ஆலமரத்தடியில எல்லாரும் உட்கார்றாங்க. அப்ப மேல பார்த்தா எல்லா இலையிலயும் ரெண்டு ரெண்டு தொலை இருக்கு. பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு எல்லாருக்கும். அப்ப துரோணர் யார் இந்த வேலையை பண்ணது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கிறாரு. அர்ஜுனன் கொஞ்சம் முன்னாடி வந்து நான் தான் பண்ண குருவே அப்படின்னு சொன்னோன்னே எப்படி பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அர்ஜுனன், என்னைய கொண்டுட்டு வரும்போது கீழே மந்திரத்தையும் மேல இலையில ஓட்ட இருக்கிறதையும் நான் பார்த்தேன். ரெண்டு விஷயத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இந்த மந்திரத்துல ஏதோ இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் முயற்சி பண்ணேன். சோ இன்னொரு தொலையை என்னால போட முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப துரோணர் ஓரக்கண்ணுல பீஷ்மரை பார்க்க பீஷ்மருக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு இல்லையா? சோ சிரிச்சிருக்காரு. அதோட விடல துரோணர். மறுபடியும் துரியோதனனை கூப்பிட்டு, இப்போ நீ மறுபடியும் அந்த அம்பை எஞ்சி இன்னொரு துளையிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அர்ஜுனன் பண்ணது என்ன பெருசு, நான் இப்போ பண்றேன் அப்படின்னு முன்னாடி வந்த துரியோதனன் அந்த மந்திரத்தை கீழே பார்த்தா மந்திரத்தை காணும். மந்திரம் தரையில எழுதியிருக்கு. யாராவது அதை மிதிச்சுட்டா ரொம்ப தப்பு இல்ல, அதனால நான் மனசுல பதிய வச்சுட்டு அழிச்சிட்டேன்னு அர்ஜுனன் சொல்ல, துரியோதனனுக்கு அப்பதான் தான் பண்ண தவறு புரிஞ்சிருக்கு. ஐயோ, நம்ம மந்திரத்தை பதிய வைக்காம விட்டுட்டோமே அப்படின்னு. அப்ப துரோணர் தன் சீடர்களை பார்த்து, ஆத்திரம், அலட்சியம், அவசரம், கோபம், பொறாமை இதெல்லாம் இருக்கவே கூடாது. நீங்க எவ்வளவு திறமசாலிகளா இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுக்கான புத்திசாலித்தனமும் கூடவே இருக்கணும். அது இல்லைன்னா நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கோட்டை விட்டுட்டு தான் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் எடுத்தாரு துரோணர். இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம திறமை, நம்ம உழைப்பு, நம்ம கவனம் இதுதான் நம்மளுக்கு முக்கியம். மத்தவங்க என்ன பண்றாங்கன்ற கம்பாரிசனோ பொறாமையோ தேவையில்லை அப்படிங்கறத தான் புரிஞ்சுக்கணும்.